படம் கொஞ்சம் சுமார் தான் பிரதர். கொஞ்சம் நாம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அவரோட எனர்ஜி நல்லா இருக்குது. பட் அவருக்கான அந்த காரணங்கள் மட்டும் அதை சொல்லலை. அது தேர்ட் பார்ட்டில் தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இல்லை. தேர்ட் பார்ட்டோட கனெக்ட் ஆகும் நான் நினைக்கிறேன். எல்லாமே லீடில் தான் வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் என் பண்ணல எதையுமே. தேர்ட் பார்ட்டில் தான் காமிப்பாங்க எல்லாத்தையும். இல்லை, கிளைமேக்ஸில் வர ட்ரைலர் தான் நல்லா இருக்குது. தேர்ட் பார்ட்டுக்கான ட்ரைலர் நல்லா இருக்குது. பட் இது அந்த அளவுக்கு அவர் பேசிட்டு தான் இருக்காரு. நம்ம அன்னியன் 2 அந்த மாதிரி அந்த ஸ்டைலில் பார்த்த மாதிரி நிறைய இடத்துல ரெசம்பிள் அந்த மாதிரி தான் இருக்குது. அது ஒன்று தான் தெரியுது, வேற எதுவும் இல்லை. படம் அந்த அளவுக்கு இல்லை, பிரம்மாண்டம் மட்டும் தான் தெரியுது. சித்தார்த் நல்லா பண்ணியிருக்காரு. சித்தார்த் கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே, எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது சித்தார்த் பரவாயில்ல. அவருக்கு அந்த அளவுக்கு ஸ்கோப் இல்லை. ஏன்னா அவர் அந்த இதில் அன்னியனில் வர மாதிரி கூட இருக்காரு, அவ்வளோதான். அவருக்கு அதிகமாக டயலாக்லாம் இல்லை. அவ்வளோதான். ஆனால் மற்றபடி கதை கொஞ்சம் சுமார் தான். அந்த பிரியா பவானி சங்கர் கொஞ்சம் ஓவராக போகிற மாதிரி இருக்குது. அது ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் அமைச்சூர் ஆகுது. அடிச்சு முடிச்சாச்சு, அது அமைச்சூர் ஆகுது, அவ்வளோதான். வேற ஒன்று அது தேர்ட் பார்ட்டில் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். லாஜிக் மிஸ்டேக் இதெல்லாம் பெருசாக கண்டுபிடிக்க முடியல. பட் ஆனால் எந்த சீனுமே நமக்கு கனெக்ட் ஆகல. எல்லா சீனும் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா நமக்கு அந்த அழுவாச்சி வரணும், அது வரல. அந்த ஃபீல் வரல. எதுவுமே இல்லை. கிளைமேக்ஸ் அந்த ட்ரைலர் அந்த இதுதான் தேர்ட் பார்ட்டுக்கான அது கூஸ்பமாக இருக்குது. அதில் ஒரு கெட்டப் இருக்குது, அது நல்லா இருக்குது, அவ்வளோதான். இல்லை, அது இந்த படத்துக்கு அது செட் ஆகலை. மறுபடியும் ஏஆர் ரஹ்மானே கொடுத்துருக்கலாம். அது அங்கங்கே தான் இருக்குது. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அது ஃபுல்லாக கேட்டுன்னா நல்லா இருந்திருக்கும். அதான் வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அன்னியன் படத்தில் எப்படி இருப்பாங்க அதே மாதிரி தான். அன்னியன் படத்தில் கூடவே இருப்பார்ல, குபா கம்பி கும்பா அந்த மாதிரி. அந்த ஒரு இது ஒவ்வொரு அடி அடிச்சுட்டு காஜல் அதான் அந்த ட்ரைலர் காமிக்கிறான்ல. ட்ரைலர் வந்து தனியாக விட்டுருக்கலாம், நல்லா இருக்கா. நிறைய பேர் ஆக்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் யாருக்கும் பெருசாக ஸ்கோப். அவருக்காக தான் வந்தேன். அவரே கொஞ்சம் ஏமாத்துற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் வருத்தம் தான். இப்பயே அன்னியன் தான் வந்துட்டாரு. அப்புறம் என்ன, அப்புறம் அன்னியா இவ்வளவு நேரம் அன்னியன் படம் தான் பார்த்துட்டு. இவ்வளவு நேரம் சத்தியமா இவ்வளவு நேரம் நான் அன்னியன் படம் தான் பார்த்துட்டு வந்தேன். இந்தியன் 2 வைக்கிறதுக்கு பதிலாக வேர்ல்டு இந்தியன் வச்சிருக்கலாம். ஏன்னா வேர்ல்டு முழுக்க இருக்கிற பிரச்சனை தான் அவர் பார்க்குற மாதிரி தான். ஆனால் எதுவுமே கனெக்ட் ஆகல, அவ்வளோதான். 5 2.5 1 அந்த அளவுக்கு தான் கம்மியாக தான் இருக்குது. அதிகமாக சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா தேர்ட் பார்ட்டுக்கு தான் வெயிட்டிங். செகண்ட் பார்ட் எனக்கு அந்த அளவுக்கு, ஃபஸ்ட்டு பார்ட் அளவுக்கு பண்ணியிருந்தா நல்லா இருந்துச்சு. அதில் ஒரு காமெடி கரப்ஷன் எல்லாமே கலந்துருக்கும். இதில் வந்து சோஷியலாகவே இருக்குது. எல்லாமே உட்காந்து வாய் வார்த்தைகளாக தான் இருக்குது ஒழிய கரண்டில் நடக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அதனால் அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நமக்கு ஸ்க்ரீன் ப்ளே தான் ரொம்ப முக்கியம். ஸ்க்ரீன் ப்ளே இல்லை, எல்லாமே டைலாக்ஸாக இருக்குது. தேர்ட் பார்ட்டில் வேணால் ஸ்க்ரீன் ப்ளேயில் காட்டிடலாம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.